லார்க் ட்ரியோம்ப். இதை நாங்கள் நெப்போலியனின் வெற்றி வளையம் என்று தமிழில் அழைக்கிறோம். பாரிஸ் நகருக்கு மத்தியில் இந்த வெற்றி வளையம் அமைக்கப்பட்டிருக்குது. முதலாம் நெப்போலியன் தன்னுடைய வெற்றிக்கு அடுத்த நாள் இந்த வளையத்தை கட்டச் சொல்லி ஏற்பாடு செய்கிறார். 1806ஆம் ஆண்டு 1830ஆம் ஆண்டு இந்த வெற்றி வளையம் கட்டி முடிக்கப்படுகிறது. இந்த வளையம் முக்கியமாக முதலாம் உலகப் போரில் இறந்த இராணுவத்தினர்கள், அதிலும் முக்கியமாக இனம் காணப்படாத இராணுவத்தினர், அவர்களை நினைவு கூறும் விதமாக இது கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வளையத்தின் 4 தூண்களிலும் நப்போலியன் வென்றெடுத்த ஊர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது புரியும். பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் அந்த ஊர்களின் பெயர்கள் எல்லாம் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இக்கட்டிடத்தை கட்டுவதற்கான முதல் அடிக்கல் 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 1806ஆம் ஆண்டு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கட்டிடம் அந்த அடிக்கல் எடுத்து வைக்கப்பட்ட 1806ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு 30 ஆண்டுகள் கழித்தே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. 1836ஆம் ஆண்டுதான் இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இக்கட்டிடத்தின் ஆர்கிடெக்டாக வேலை செய்தவர் ஜோன் பிரான்சுவா தெரேஸ் ஷால்கான் மற்றும் ஜோன் ஆர்னோ ரெய்மோ என்பவர்கள். இது நெப்போலியனின் வெற்றி வளைவாக இருந்தாலும் இதற்குள் ஒரு ரகசியம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக மறைந்திருக்கிறது. பிரான்ஸ் நாட்டவருக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிரான்ஸ் நாட்டில் வாழும் பல தமிழர்களுக்கு அந்த ரகசியம் தெரியுமோ தெரியாது. 1923ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் வெற்றிக்கு பின்பாடு அந்த போருக்காக பாடுபட்ட இராணுவ வீரர்களை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு மாலை 6:30க்கு அங்கு அந்த இராணுவம் சார்ந்தவர்கள், குடும்பம் சார்ந்தவர்கள், பள்ளி மாணவர்கள் போன்றவர்கள் ஒன்று கூடி அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். 101 ஆண்டுகளாக இன்று வரை நடந்து வரும் ஒரு சிறப்பான விடயமாகும். இந்த விடயம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. எனக்கு அந்த விடயம் கிட்ட ஒரு வாய்ப்பாக இருந்தது. Avant de commencer le ravivage de cette flamme qui brille depuis plus d'un siècle, rappelons la signification de cette cérémonie. Le 11 novembre 1920, le cœur d'un soldat français inconnu, tombé au champ d'honneur au cours de la Première Guerre mondiale, est solennellement honoré sous l'Arc de Triomphe avant d'y être inhumé le 28 janvier 1921. 2 années plus tard, afin que soit perpétué le souvenir de ce soldat et rappeler la valeur. இந்த வெற்றி வளையத்தை சுற்றி 12 வீதிகள் இருப்பது உலகம் அறிந்த செய்தி. அந்த 12 வீதிகளையும் அந்த வெற்றி வளையத்துக்கு மேல் ஏறி நின்று பார்ப்பது மிக அருமை. பகலில் ஒரு வடிவமும் இரவில் ஒரு வடிவமாக அது காட்சி தரும். வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கும். ஓய்வின்றி சென்று கொண்டிருக்கும் வாகனங்களை பார்ப்பதும் அழகாக இருக்கும். இந்த வீதிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கும். அதில் முக்கியமாக ஷொம்சலிசே என்ற மெயின் வீதி மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும். காதலர் வீதி என்று கூட இந்த வீதிக்கு பெயர் இருக்கிறது. அவ்வளவு அழகான இடம். பாரிஸ் என்றாலே காதல் மிகுந்ததுதான். அதில் இது முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. இந்த வீதியில் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நேரத்திற்கும் ஒரு முக்கிய வீதியை அலங்கரித்திருப்பார்கள். அதை பார்க்க 1000 கண் வேண்டும் என்பது போல அந்த மின் விளக்குகள் எல்லாம் ஜொலித்துக் கொண்டிருக்கும். அந்த அழகை காணொளிப்படுத்தலாம் என்று சொல்லி என்னுடைய தோழியுடன் சென்ற வாரம் சென்றிருந்தேன். அந்த வேளையில் தான் இந்த வெற்றி வளையத்தையும் சென்று காணொளிப்படுத்துவோம் என்று உள்ளுக்கு நுழையும் போது, உள்ளுக்கு நுழைய முடியாது, சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு போலீசார் சொன்னார். எதற்காக என்று கேட்டவுடன் அவர் ஓரளவு விவரத்தை சொன்னார். இன்று இரவு ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது என்று. இது தினமும் நடக்கும் நிகழ்வு என்றும் கூறினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாரிஸ் நகரை அண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் எமக்கு தெரியாமல் ஒரு நிகழ்வு தினமும் இந்த வெற்றி வளையத்துக்கு கீழ் நடக்கிறதா என்று கேட்டு ஆச்சரியப்பட்டேன். அங்கு ஒரு வயதான அம்மா அந்த குளிர் நேரத்திலும் பிரான்ஸ் கொடியை சுமந்து கொண்டு அந்த மரியாதை செலுத்தும் ஆடையுடன் நின்று கொண்டிருந்தார்.
அவரிடம் சென்று மெதுவாக கேட்டேன், அம்மா இது என்ன நிகழ்வு, எது சார்ந்த நிகழ்வு என்று கூற முடியுமா என்று கேட்டவுடன் மிக அழகாக எனக்கு விளக்கம் சொன்னார். 1923ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை மாலை 6:30 7 மணி வரையும் ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஒரு இராணுவ நடை போல போட்டு அந்த வீதியில் நடந்து வந்து இந்த தீபம் இருக்கும் இடத்தில் போரில் இறந்த இராணுவத்தினரை நினைவு கூர்ந்து அவர்களை பற்றிய செய்திகளை உச்சரித்து அவர்களுக்கான மலர் வளையங்கள் வைக்கப்பட்டு சல்யூட் அடிக்கப்பட்டு பிரான்ஸ் தேசிய கீதமான மார்செயே என்ற கீதத்தை பாடுகிறார்கள். இது தினமும் மாலை 6:30 நடக்கும் செய்தி. வேணுமென்றால் நீங்களும் சென்று பாருங்கள். இந்த செய்தி அறியாதவர்களுக்கு அறிய தர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை காணொளிப்படுத்தினேன். அடுத்த முறை இந்த வெற்றி வளையத்தை பற்றிய முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு காணொளியாக தருகிறேன். வணக்கம். Jusque dans nos bras, égorgés, nos fils et nos compagnes, nos âmes citoyens, formés au bataillon, marchons, marchons, cœur sans